ஸோ வருஷம் ஊட்டியில் சம்மருக்கு ஒவ்வொரு கார்டன்லையுமே வந்துட்டு ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு கண்காட்சி வந்து நடத்துவாங்க. ஸோ அதில் வந்து இந்த வருஷம் இந்த மே மந்த் வந்து ஒவ்வொரு கார்டன்லையும் என்னென்ன கண்காட்சி வந்து நடக்குது, என்னென்ன கார்டன் நடக்குதுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மே 10th மே 12th வரைக்கும் ரோஸ் கார்டனில் ரோஸ் கண்காட்சி வந்து நடக்கும். போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அக்வாட்டிக் தீம், அதாவது அண்டர்வேர்ல்டான உயிரினங்களை வந்துட்டு ரோசஸ்லேயே வந்து அலங்கரித்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ கடல் கன்னி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு, சிப்பி, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விதவிதமான டிசைன் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் ஃப்ளவர் ஷோ நடக்கும். இது வந்து மே 16th வந்து ஸ்டார்ட் ஆகுது, 21st வரைக்கும் நடக்கும். இந்த ஃப்ளவர் ஷோவில் ஒரு ஆயிரக்கணக்கான ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம கண்காட்சியாக வைப்பாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் கான்செப்ட், அதாவது சோழர்களின் வாழ்வியல் ரிலேட்டடான வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ளவர்லேயே அன்னப்பறவையோட குந்தவை, சோழர்களின் கட்டடங்கள், அவர்களோட வாழ்வியல், இந்த மாதிரி வந்து நிறைய டிசைன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் வந்து சம்மரில் வந்து ஊட்டியில் வந்து குவிவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஷோ குன்னூரில் இருக்கிற சிம்ஸ் பார்க்கில் நடக்குது. மே 24th ஸ்டார்ட் ஆகி 26th வரைக்கும் நடக்கும். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பீச் தீம் வந்து ஃப்ரூட்ஸ்லேயே வந்து நிறைய காரு, கிளாஸ், இந்த மாதிரி நிறைய விதவிதமான இதை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே 30th வந்து பிளான்டேஷன் ஷோ. இது வந்து காட்டேரி பார்க்கில் நடக்கும். ஸோ நிறைய செடிகள், நிறைய மரங்கள், இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க. இதுவும் ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து நடக்கும். ஸோ வருஷம் எவ்ரி சண்டே, சாட்டர்டே சண்டே ஒவ்வொரு கார்டன்லையும் ஒவ்வொரு கண்காட்சி வந்து நடத்துவாங்க. ஸோ இதை பார்க்குறக்கே வந்து மக்கள் வந்து ஊட்டிக்கு வந்து படையெடுத்து வருவாங்க. ஸோ அந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஊட்டி போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.